திருமால் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகழேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம், மச்ச அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தல் அவதாரம், கூர்ம அவதாரம். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம், வராக அவதாரம். நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம், நரசிம்ம அவதாரம். மாவலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம், வாமன அவதாரம். தாய் தந்தை சொல்ல உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம், பரசுராம அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம், ராம அவதாரம். ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன், பின்பு எது குலம் கண்டது பல ராமன், பலராமன். அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம், கண்ணன் அவதாரம். விதி நடந்ததென மதி முடிந்ததென வினையின் பயனே உருவாக, நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக, இன்னல் ஒழித்து புதிக்காக நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம், கல்கி அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. திருமால் பெருமைக்கு நிகரேது, நிகரேது, நிகரேது. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே,
உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர் கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர் நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே காட்டினில் கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே தாரகை சுபாகுவை தலையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசை கொண்டனரே தாரகை சுபாகுவை தலையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசை கொண்டனரே பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே வீதியில் செல்திடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட வீதிலே கண்டான் வீதியில் செல்திடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட வீதிலே கண்டான் காதலினால் இருவர் கண்களும் கலந்தன காதலினால் இருவர் கண்களும் கலந்தன கண்ணியை வில்லொடித்து சொந்தம் கொண்டான் ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான் அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு பணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே மந்தரை போதனையால் மனம் மாறி கைகேயி மணிமுடி பரதன் கூடி நாட்டை ஆளவும் மனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமறை கேட்டான் அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரணமூர்ச்சை அடைந்த பின்னர்
ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலகுவரை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வரை கண்டு. இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வரை கண்டு. கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே உடையல்ல போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோர் கூறம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டி விட்டார். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி
ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான், அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியில ரொம்ப அழகா அற்புதமா மாணவர்கள் சலங்கொலி மேடையில பிரம்மாண்டமான நடனத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த மாணவர்கள் எல்லாருமே பூர்ணாலயா நாட்டிய பள்ளி அப்படின்ற நடனப்பள்ளியோட மாணவர்கள் தான். இந்த நடனப்பள்ளி சென்னை அம்பத்தூர்ல இருந்து ரொம்ப சிறப்பாக சூப்பர் டூப்பராக இயங்கிட்டு இருக்கு. இந்த அருமையான இயக்கம், அருமையான நடனப்பள்ளி நிகழ்வதற்கு காரணமாக கருவும் உருவமாக இருப்பவர் அவங்களோட ஆசானாகிய குரு ஸ்ரீ டாக்டர் அக்ஷயா அவர்கள். அவங்கள சலங்கொலி மேடையை ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க மேம் ப்ளீஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப அழகாக ஒரு புன்சிரிப்போடு நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆசான் அவர்கள் சொன்னாங்க. மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக அற்புதமாக நடனம் புரிஞ்சிருந்தாங்க. அவங்கள கௌரவிக்கும் அழகான பொண்ணான தருணம். அவங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் கொடுத்து கௌரவிச்சிடலாமா? கண்டிப்பாக. அதையும் ஆசான் ஆகிய உங்கள் கைகளால் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியான தருணமாக இந்த தருணம் மாறும். கூப்பிட்டுலாமா மாணவர்களை? டிஎல் கிருஷா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் கிருஷா. ஏ ஆஸ்ரயா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஆஸ்ரயா. ஆர் மானசா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மானசா, வெல்கம். எஸ் மதுவாந்தி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மதுவாந்தி. என் தன்யா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தன்யா. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அற்புதமாக நடனம் புரிஞ்ச உங்களோட மாணவர்கள் எல்லாரையுமே கௌரவிக்கும் அழகான பொண்ணான தருணம். அவங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் கொடுத்து அவங்கள கௌரவிச்சிடலாம். அதையும் ஆசானாகிய நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியுற்ற ஒரு தருணமாக இருக்கும். டிஎல் கிருஷா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் கிருஷா. ஏ ஆஸ்ரயா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஆஸ்ரயா, வெல்கம். ஆர் மானசா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மானசா, வெல்கம். எஸ் மதுவாந்தி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மதுவாந்தி. என் தானியா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தானியா. ஜே மானஸ்வினி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மானஸ்வினி. எஸ் ஸ்ரீயா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வெல்கம். சி எல் சரண்யா அவர்களை அழைக்கிறோம்.
வாழ்த்துக்கள். வெல்கம். ஏ சாய் ஹரிணி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சாய் ஹரிணி. வெல்கம். ஜி சாய் லக்ஷ்மி அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீலக்ஷ்மி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஸ்ரீலக்ஷ்மி. ஏவி ஜோஷிதா ஸ்ரீ அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். CL தீரா அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தீரா. வெல்கம். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்காக நடனம் புரிஞ்ச எல்லா மாணவர்களுமே வந்து மேடையில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றிகள், பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய மேடையில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கணும் அப்படின்றது எல்லாரோடைய ஆசையாகவுமே இருக்குது. இந்த நாள் உங்களோட நடன பயணங்களையும் நடன நினைவுகளையும் மலரும் நினைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழின் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியின் சார்பாக ஆசான் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பு பரிசு. வாழ்த்துக்கள். வெல்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் உங்கள் தொகுப்பாளினி திவ்யா ஸ்ரீதரன். மீண்டும் இன்னொரு சலங்கொலி மேடையில் நிறைய மாணவர்களோடு அழகான ஆசான்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.